அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த. நண்பர்களே, 19/6/2025 அருமையான விசு வாவசு வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள், அருமையான வியாழக்கிழமை, குருநாள். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு அருள் பெற்று இறையருள் பெற்று நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்க. எம்பெருமான் கருணையில் சொக்கநாதன் திருவருளில் என் குருநாதருடைய அருளாசியோடு சேர்ந்து நீங்கள் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டுமென உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துறேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருங்க, நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் குரு பகவானை வணங்குங்க, குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா மாறும். அப்படியே குருநாதராக யாரெல்லாம் இருக்காங்களோ முருகன் எடுத்துங்க, குரு தட்சிணாமூர்த்தி எடுத்துங்க, உங்கள் குருநாதர் எடுத்துங்க. நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டுமெனில் குருநாதர் இருக்க வேண்டும். குரு இல்லாத பாடம் குருட்டு பாடமாகிவிடும். அதனால் குருநாதரின் ஆசீர்வாதம் பெற்று மகிழ்வோடு இருப்பதற்கான வேலைகளை செய்யுங்க. வாங்க, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 8:58 வரைக்கும் அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, பின்பு தேய்பிரை நவமி, இரவு 8:41 வரைக்கும் உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. அதிகாலை 3:22 ஆயுஷ்மான் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு சௌபாக்கியம் நாமயோகம். காலை 8:58 வரைக்கும் கௌரவ கரணம் சனி பகவான், பின்பு இரவு 7:50 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன், அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். வில்லியம் கோல்டிங் நினைவு தினம். உலக புகழ்பெற்ற கணித மேதை பிளைசு பாஸ்கல் அவருடைய பிறந்த தினம். வாங்க அன்பர்களே, கிரக சூழ்நிலைகள் என்னன்னு பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், குரு 3 பேருமே மிதுனத்தில், செவ்வாய் கேது சேர்க்கை சிம்மத்தில், ராகு கும்பத்தில், சனி சந்திரன் சேர்க்கை மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேளை. அரசியலில் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். குருதட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தூங்குங்க. எல்லாமே என்று வெற்றியே. 100% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு 25% காரிய வெற்றியே கொடுக்கும். அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. மதியம் சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியத்தில் 75% வெற்றி. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இல்லை 5ஆம் ஜாமம். அதனால் முக்கியமான வேலை இருந்தால் 6ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது. எதை தூங்குவதாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தை தூங்குங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. கோழி வியாழக்கிழமை படுபட்சி, தேய்பிறை வியாழக்கிழமை கோழி படுபட்சி.
முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம். முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான பேச்சுக்கள், முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு துவங்குங்கள். இறை வழிபாட்டோடையே நிறைவு செய்யுங்கள். முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் சிறப்பாக இல்லை. வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குருதட்சிணாமூர்த்தியை துவங்கிட்டு முதல் 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துரும். 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்களுக்கு ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.